அனு அனு சொல்லுங்க. அனு இங்க பாரேன். சொல்லுங்க. அனு அப்படியே என் கூடயே வந்துடுறியா? ஐயோ, எங்க அம்மா அவ்வளவுதான் எனக்கு ஒன்னே விட்டுருவாங்க. பயத்தை பாரு மேடத்துக்கு. அப்ப சாஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என் மேல. நல்லா சொல்றீங்களே. நான் ஒண்ணும் சாயல, நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்க. ஓ அப்படி. நான் பிடிச்ச வச்சுக்கிறதுனால தான் நீங்க சாஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இல்லன்னா அப்பவுமே போயிருவீங்க. ஆமா. சரி சரி. அனு அனு என்ன பிடிச்சிருக்கான்னு மட்டும் சொல்லேன். நான் தான் சொன்னேன்ல நாளைக்கு சொல்றேனே. அனு இப்ப சொல்லு அனு. சொல்றேன் நாளைக்கு. நான் போறேன். முத்து மாதிரிலாம் கீழே இருப்பான். ஐயோ சரிம்மா போங்க. அவ்வளவு சீக்கிரம் போக விட்டுருவேன் நான் உன்ன. நான் போறேன். இரு அனு, கொஞ்ச நேரம் பேசிட்டு போ. வழி விடுங்க, நான் போறேன். அனு. ரகு. அச்சா. அனு கொஞ்சம் வேலை இருக்கு, மேல போயிட்டு வரேன். நல்ல ஆளுதான்ல நீ. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அவளும் அதுக்கு மேல நல்ல ஆளுதான். ஆமா, பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருல ரகு, அவங்க அம்மா வந்துட்டாங்க. அவங்க அம்மா தானே வந்தாங்க. இப்ப என்ன உனக்கு? இப்ப நீ எதுக்கு இங்க வந்த? நான் எதுக்கு வந்தேனா? இல்ல லூசே, எப்ப வந்தன்னு கேக்குறக்காண்டி நீ ஏன் வந்தன்னு கேட்டுட்ட லூசே. வாய் நாக்கு ஸ்லிப் ஆயிட்டு, வேற ஒண்ணும் இல்ல. ஸ்லிப் ஆகும்ல, ஸ்லிப் ஆகும். உனக்கு எல்லாம் ஸ்லிப் ஆகும். மூஞ்சி ஆலியம் பாரு. நல்லா பேசிட்டு தானே வரேன்னு சொன்னா. பேசிட்டு தான் இருந்தோம். இப்படி எல்லாம் நின்னு பேசுவாங்க? அப்ப எப்படி நின்னு பேசணும்? யாம்ல அது இப்படி பண்ற? உங்க அம்மா மேல வந்தது என்ன ஆயிருக்குது? அதுக்காண்டிதான் உன்னையும் முத்து மாதிரி கீழே நிக்க வச்சுட்டு வந்தேன். நல்ல ஆளுதான்ல நீ. சரி சரி கோவப்படாத. அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தீங்க? தெரியல, நான் மேல ஓடி வந்துட்டேன் அவங்க வரக்கு முன்னாடியே. அனு மேடம், அனு மேடம், கொஞ்சம் இறங்கி கீழே வரீங்களா? உங்க அம்மா வந்துட்டாங்க. என்னது, அம்மா வந்துட்டாங்களா? ஆமா மேடம், வாங்க மேடம். யா வந்த ஏதோ கேட்காத சரியா? கேப்பேன். இன்னும் ஓகே கூட சொல்லல பிரியா, ப்ளீஸ் கேட்காத. கேப்பல பாரு பிரியா, கேட்காதன்னு சொல்றேன்ல. நீ கேப்பல அப்படித்தான். எதுவும் இல்லன்னு சொல்லிட்டு அவன் மறைச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்க, மேல சாஞ்சிக்கிட்டு இருப்பா. நான் எதுவும் இல்ல நம்பணுமோ? நான் வந்தோன்னு கேப்பேன். யாமா தாயே, அவ ஏமா இப்படி? அவன் ஏற்கனவே எதுவுமே சொல்ல மாட்டேங்க. நீ இது கேட்டன்னு வச்சுக்கோ, நாளைக்கு வெக்கப்பட்டு வரவே மாட்டான். மேடம் செல் பிரியா. மேடத்துக்கு வெக்கத்தை வரேன். எதுவும் இல்லன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஒண்ணும் பண்ணல, பேசிட்டு தான் இருந்தோம். அப்படி இல்ல ரகு? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. வா கீழே போவோம். அவங்க அம்மா ஏதாச்சும் நினைக்க போறாங்க. ஓ சரி. ஏங்க, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா மேல? அனு சும்மா இரு அனு, தேவையில்லாதல பேசிக்கிட்டு இருக்காத. முத்துமாரி. இப்ப மட்டும் முத்துமாரியா உனக்கு? இங்க பாருங்க, ரகுவை கூட நம்பலாம். ஆனா அனு இருக்கவங்க இவளை நம்பவே கூடாது. அவன் புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கா, இவள நின்னுகிட்டு நல்லா மேல செஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஆளு தாங்க இவ. பிரியா வீடு அமைதியா இரு. நான் சொல்லுவேன். லூசி அமைதியா இரு லூசி. தேவையில்லாத பேசி அவன் அம்மா கிட்ட மாட்டி விட்டுறாத. இப்பதான் அவன் ஏதோ 2 வார்த்தை நல்லா பேசுறா. அச்சோ முத்துமாரி, நான் அம்மைக்கு போய் காபி போட ஹெல்ப் பண்றேன். சரி நீ போ. போவீங்க, இங்க நில்லுங்க. பிரியா அப்படிலாம் போக கூடாது. ஆமா, நாங்களா நிக்கலாம். அவ என்ன பண்ணான்னு சொல்லுவேன். பிரியா அமைதியா இரு பிரியா. பக்கி லூசி, இந்த சைடு வந்து நில்லு. வாய வச்சுக்கிட்டு இதையாச்சும் வளரி அவங்க அம்மா கிட்ட மாட்டி விட்டுறாதம்மா தாயே. இப்பதான் 2 வார்த்தை நல்லா பேசியிருக்கா. அதுக்கப்புறமா நாளைக்கு வாரேன்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறமா ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கா, அவ்வளவுதான் முடிஞ்சிரும் அதோட. ஏற்கனவே ஒரு நாள் பிரச்சனை வந்ததுக்கே 5 வருஷம். இன்னொரு நாள்ல என்னால தாங்க முடியாதுமா. நல்லா சொல்றளவும் சௌரியத்துக்கு. மேல வச்சு என்ன சொன்னா? இங்க உங்க அம்மா வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு ஒண்ணு முத்துமாரி அதுக்கு தானே விட்டு வந்தேன்னு சொன்னல. ஐயம்மா கடவுளே, அமைதியா இருமா. யாமா ரகு, அப்ப நீ, நானே, முத்துமாரி, அனு எல்லாரும் ஒரே வீட்ல இருக்க போறோம். என்னல? என்ன லூசு சொல்ற? ஆமாங்க, ரகுவும் அனுவும் லவ் பண்றாங்க. அப்ப அவங்களும் எப்படியும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. நம்ம 2 பேருக்கு நாளைக்கு பட்டு கட்டி அப்ப நம்மளும் கல்யாணம் பண்ணிப்போம். நம்ம எல்லாமே ஒரே குடும்பம் தானே. லூசு மாதிரி பேசாத லூசு, போ. ஏன் லூசுன்றீங்க? ஏன்னா நீ லூசுதான். ரகு இங்க பாரு, இந்த மாதிரி சொன்னாங்க அவங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். ஏமா தாயே, உன் கால்ல வேணா விழுறமா, அமைதியா இருமா போற வரைக்கும். சரி முத்துமாரி, நாங்க அப்படி கிளம்புறோம், நேரமாச்சு. இரு ரகு, அவங்க அம்மா காஃபி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க, குடிச்சிட்டு போலாம். ஏம்ல கொஞ்ச நேரம் இருந்தா என்ன உனக்கு? உன் வேலை முடிஞ்சோடனே கிளம்பணும் பாக்குறியா? அம்மா இருக்குமா, வேலை இருக்கு, அதுதான் சொன்னேன். நீ வேணா இருந்துட்டு வா. இருங்க, காஃபி குடிச்சிட்டு போங்க. ரொம்படியா எம்மா. பிரியா அமைதியா இரு பிரியா. நான் காஃபி போட போறேன். சரி வாங்க உள்ள போவோம்.
ரகு அவ போய் 1/2 மணி நேரம் ஆகுது, அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்காத, வா. எனக்கு எல்லாம் தெரியும், நீ மூடிக்கிட்டு போ. எதுக்காச்சும் என்கிட்ட வருவல, அப்ப இருக்கு உனக்கு. ஆமா, நாளைக்கு பாரு அவ வரவே மாட்டா. போ லூசு, அமைதியா. எனக்கு ஒரே கவலையாவே இருக்கே. என் மாவ வேற அவன் மேல ஆசைப்படுற மாதிரி தான் இருக்கு. எப்படி கேட்க என் மாவ கிட்ட? அச்சோ கடவுளே, என்னையா இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து தள்ளி வச்சிருக்கா. அவங்க இருக்க வசதிக்கும் வாய்ப்புக்கும் நாங்கெல்லாம் எப்படி தெளிவா அந்த பிள்ளைகிட்ட சொல்லிடணும். என்னுடைய வசதி வாய்ப்பு இவ்வளவுதான், என்னால முடிஞ்சதை என் பிள்ளைக்கு பண்ண முடியும். உன் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்தாதான் ஏன் எனக்கு சம்மதம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி. ஆமா, இல்லைன்னா என் பிள்ளை உருகி போயிடும். நினைச்சு என்ன கடவுளை இப்படி வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்கா. அவங்க வீட்லயே ஒத்துக்கணும்ல, இருக்கிறது ஒரே பிள்ளை, எப்படி இந்த வீட்டுல போயிட்டு சம்மந்தம் பேசுவாங்க. ஐயோ அம்மா அம்மா வாமக்கா, இந்தா இந்த காப்பி எடுத்துட்டு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் குடி. உனக்கு வேணுமா எப்படி? உனக்கு வேணும்னா அம்மா எடுத்துட்டு வரேன் பின்னாடியே. என்ன சொல்லு, அம்மா காப்பி எடுத்துட்டு வரவா? வேண்டாமா, எனக்கு காப்பிலாம் வேண்டாம். சரி மக்கா, இந்தா இதை எடுத்துட்டு போய் குடி. சரி குடி. ஏமா நீயே குடுத்துறாமா? யாம்டி ஏன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா. என்ன மாதிரி இருக்கு? போ போய் காப்பி குடி. ஆமா, உனக்கு ஒரு மாதிரி இருக்கும். பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க உன்னை. சரி குடி. இவ வீட்டுக்கு ஒருத்தரும் வந்து முகத்தை கொடுத்து கூட பேச மாட்டா. இன்னைக்கு அந்த பையன் வந்திருக்கான உடனே கலகால புரியாமலாம் ஆடிக்கிட்டு இருக்கா. ஒரு வேளை அவளுங்க சொன்னது உண்மையா தான் இருக்கும் போல. என்னத்த பண்ணுறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே கடவுளே. இப்படி கொண்டு வந்து என்ன நிறுத்திட்டியே. பிள்ளைகிட்ட முதல்ல பேசி பாப்போம். வா ரகு, வா இங்க உட்காரு. ஏங்க வீடு சின்னதா இருக்கு என்னங்க? அப்படிதான் இருக்கும் பிரியா. லூசு, அமைதியே இரு. இல்ல ரகு, உங்க வீடு நல்ல பெருசா இருக்கும்ல, அதனாலதான் சொன்னேன். நாளை பின்ன நீங்க வந்து போகணும்ல. அதெல்லாம் எனக்கு தெரியும், அமைதியே இரு. பைத்தியம், அமைதியே இரு. எங்க அத்தை காதுல கேட்க போகுது. சரி உட்காரு. ம் ஏ லூசு, அவரு கீழே உட்காந்துட்டு இருக்காரு, அவரு நீ பாத்துக்கிட்டு இருக்க. அவரு மேல உட்கார சொல்லிட்டு நீ கீழே உட்காரு. பைத்தியம், உன்னதான் கூப்பிடுறேன். ரகு அதெல்லாம் ஒண்ணும் நினைச்சுக்க மாட்டாருல, கீழே உட்காரட்டும். ஆமா ஒன்னும் இல்ல ரகு, பரவாயில்ல, நான் கீழே உட்காந்துக்கிறேன். இவ்வளவு இன்னும் கல்யாணம் பண்ணி நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல ரகு. உனக்குலாம் ஆனா அப்படி இல்ல ரகு, அண்ணன் நல்ல பிள்ளை, நீ என்ன சொன்னாலும் கேட்டுப்பா. அப்போ நான் எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்றீங்களோ? நல்லா சொல்றீங்களா நீங்க. நான் போறேன். சரிம்மா தாயே, சும்மா தான் சொன்னேன். நீ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. அனுவை விட நல்ல பொண்ணு சொல்லுங்க. சொல்லுங்க, சிரிக்காதீங்க. சரிம்மா, அனுவை விட ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு பண்ணி உங்க வீட்டுல ரொம்ப நல்லா வளர்த்திருக்காங்க உன்னை. சரியா, போதுமா? இல்ல வேற ஏதாச்சும் கூட சேர்த்து சொல்லணுமா? போதும் சொன்னதே. எப்படிதான் சமாளிக்க வரைய தெரியல நீ முத்துவாரி. அதே பையன் தான் எனக்கும் ரகு. என்னது பயமா? ஒண்ணும் இல்லம்மா தாயா, அமைதியே இரு. தெரியாம சொல்லிட்டேன். ஆமா, எனக்கு கால் வலிக்காதனாலதான் கீழே உட்காந்தேன். நீ மேலேயே உட்காந்துக்கோ. என் அத்தை வரும்போது எதையும் பேசி வச்சிடாத. ஆமா, இப்படி வாயாடுற பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேட்பாங்க என்ன பார்த்து. அப்படி எல்லாம் கேட்க மாட்டாங்க. நல்ல கலக்கலன்னு பேசுறாலே இந்த வில்லன்னு தான் கேட்பாங்க. நீயே சொல்லாது பிரியா. நீ வாய மூடல. ஆமா, நல்ல சிங்சாங் போடுவ நீ. முத்துமாரி காஃபி எடுத்துட்டு இருக்கேன். ரகு ரகு என்ன லூசு? அங்க பாரு, அனு எப்படி வெக்கப்பட்டு காஃபி எடுத்துட்டு இருந்திருக்கா. இங்கன்னு வச்சு பூ வச்சுட்டு வேறுவோமா எப்படி? சும்மா இரு லூசு, ஓடிரு வரா. ஆமல பூ வச்சு அடி கையோட கூட்டிட்டு போயிருவான். பிரியா அமைதியே இரு. இவன் அவளை கிண்டல் பண்றா. இந்த மேடம் அழுகியோ அழுக ரகு பூ வைக்கிறேன்னு. என்ன சொல்ற? ஆமா ரகு, எனக்கு காப்பி எடுத்துட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டாளா அவங்க அம்மா சொன்னாங்க. ஏன் அவங்கள போ சொல்லிருக்கா? ஏங்க சும்மா இருங்க, காப்பி எடுத்துக்கோங்க. அனு அனு என்ன? லவ் யூ. காப்பி எடுத்துக்கோங்க. சரி, ஓகே, தேங்க்யூ. அனு, நாங்களும் இங்க பக்கத்துலதான் இருக்கோம். அச்சா, இவ ஒருத்தி ஒரு 5 நிமிஷம் பேச விட மாட்டா. ஏங்க நீங்க இன்னும் வாங்க அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? நடந்து என்ன 10 வருஷம் ஆயிட்டு, 10 நாள் கூட ஆகல. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன மறதி நினைச்சுக்கிட்டு இருக்க? எனக்கு சும்மா கேட்டேன். அனு அனு என்னல உனக்கு பிரச்சனை? சும்மா காப்பி குடில. உன் பேரா அனு? இங்க பாரு ரகு, தேவையில்லாத வம்பு இழுத்து விட்டுறாதே. ஆமா எல்லாம் எனக்கு தெரியும், அமைதியே இரு. பிரியா அமைதியே இரு, எங்க அத்தை வராங்க. சரி. அத்தை சொல்லியா முத்துமாரி? என்னாச்சு அத்தை? வந்ததுல இருந்து ஒரு மாதிரி இருக்கீங்க. போயிட்டு 2 வேளை ஆகும்னு சொன்னா அனு, போயிட்டு வந்த மாதிரி இருக்கு உடனே. ஒண்ணு இல்லையா ரகு, உன் மாமியாருக்கு உடம்பு கிடம் சரியில்லை என்னன்னு கேளு. நீ டாக்டர் தானே, பாரு இப்பவுமே கையை கையை பிடிச்சு அப்படி நல்லா ஐஸ் வை. சும்மா இரு பிரியா. அத்தை உடம்பு எதனா சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவா, போயிட்டு வருமா? ஏங்க ரகுவே டாக்டர் தானே, அவங்க மாமியாருக்கு எல்லாம் வந்து ஃப்ரீயா பாத்துருவான். பிரியா தெரியாம சொல்லிட்டேன். நான் கிளாஸ் எல்லாம் எடுத்து உள்ள வச்சுட்டு வரேன். பிரியா, எந்த இடத்துல எது பேசணும்னு தெரியாத உனக்கு? அந்த பிள்ளைய யாயா அதட்டுறா? விடு, பிள்ளை உண்மையதானே சொல்லிருக்கு. அத்தை உங்களுக்கு தெரியும் முத்துமாரி எல்லா விஷயமும். எப்படி தெரிஞ்சுச்சு? சொல்லுங்க அத்தை. அத்தை என்னாச்சு? யாராச்சும் எதனா சொன்னாங்களா? ஏன் அழுவுறீங்க? சொல்லுங்க அத்தை. ஏமா அழுவுற? ஏமா நான் என்னத்த சொல்லு முத்துமாரி? வெளியே போய் நின்னாலே கண்டவளும் கண்டதெல்லாம் பேசுறா. நான் என்னத்த சொல்லு? என்ன
என்னாச்சு யார் என்ன பேசுனாங்கன்னு சொல்லுங்க, நான் போய் கேட்கேன். இங்க பாருங்க அத்தை, அழுவாதீங்க. சாரிம்ல ரகு. அமைதியா இரு பிரியா, எனக்கே ஒண்ணும் புரியல. என்னாச்சு சொல்லுங்க. இந்த டாக்டர் தம்பி வர்றது அசிங்கமா பேசுறாங்க எல்லாரும். எத்தே யாருன்னு மட்டும் சொல்லுங்க, இன்னைக்கு அவங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஐயோ வேண்டாம், சொல்றதை கேளு முத்துமாரி. நான் அந்த பிள்ளைகிட்ட பேசணும்னு தான் வந்தேன். நீங்க பேசுறது கேட்டு எனக்கு என்ன சொல்லுறதுன்னே தெரியல. முத்துமாரி கொஞ்சம் இப்படி தள்ளி வாயேன், அவங்க கிட்ட நான் பேசணும். இங்க பாருங்கம்மா, நீங்க அழுகாதீங்க. நீங்க அழுகிறதுக்கு நான் தான் காரணம்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ காரணம் இல்லையா? என் பிள்ளைய தானே நான் சரியா வளர்க்கல. எம்மையா இப்படி எல்லாம் சொல்றா? ஏம்மா இப்படி சொல்றீங்க? நான் ஒன்னும் தப்பான ஆள்லாம் இல்லம்மா. நான் டாக்டர் படிச்சிருக்கேன். எங்க வீட்டுல சொந்தமா ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கேம்மா. எங்க கிட்ட சொத்து சுகம் எல்லாமே இருக்கு. நான் ஒன்னும் தப்பான ஆள்லாம் கிடையாதும்மா. உங்க பிள்ளைய நல்லா வச்சு பாத்துப்பேன். அதானையா பிரச்சனையே. நீ டாக்டரெல்லாம் இருக்க, நீ நார்மலான ஒரு மனுஷனா இருந்தா பரவாயில்லையே. நான் ஏதோ என்னால முடிஞ்சதை போட்டு கட்டி கொடுத்துருவேன் என் பிள்ளை ஆசைப்பட்ட மாதிரி. உன்னுடைய சொத்து சுகத்துக்கு ஈடா என்னால செய்ய முடியுமா? உன் தகுதி எங்க இருக்கு, எங்க தகுதி இருக்கு சொல்லு. நீங்க ஏமா அப்படி நினைக்கீங்க? இங்க பாருங்க, இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேன், என்னைக்கா இருந்தாலும் அணு எனக்கு தான், நான் அணுக்கு தான். அணுவை விட்டு நான் வேற யாரையுமே கல்யாணம் பண்ண மாட்டேன். எனக்கு சம்மதம் தான். என் பிள்ளை என்ன நினைக்கும் அதுக்கு தான் நான் ஒத்துழைப்பேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஊர்வாயை மூட முடியுமா? அம்மையும் அவ்வளோ சேர்ந்து இந்த டாக்டரை வளைச்சு போட்டுட்டாளுங்களே சொல்றாளுங்க. இங்க பாருங்கம்மா, இன்னைக்கு நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன், சரிங்களா? எங்க அப்பையும் எங்க அம்மையும் கூட்டிக்கிட்டு வந்து உங்ககிட்ட உங்க பொண்ணை கேட்டுதான் கல்யாணம் பண்ணி போவேன். என்னைக்குமே நாங்களாம் தனியா போய் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். 2 வீட்டு சம்மதத்தோடு தான் கல்யாணம் நடக்கும். என்னையா சொல்றா? ஆமா, என் அப்பா அம்மா கிட்ட இன்னைக்கே போய் பேசுறேன், சரிங்களா? நீ என்னதான் சொன்னாலும் சொத்துக்கு ஆசைப்பட்டு தானே கல்யாணம் பண்ணதான் சொல்லுவாங்க என் பிள்ளைய. இங்க பாருங்க, உங்க பொண்ணு யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. அவளை எனக்கு பிடிக்கும் போது அவளுக்கும் அப்படிதான். நாங்க 5 வருஷத்துக்கு முன்னாடியே லவ் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஒரு சின்ன சண்டையில பிரிஞ்சிட்டோம். இன்ன வரைக்கும் நான் உங்க பொண்ணை மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாமா, ரகு உண்மையதான் சொல்றான். இன்ன வரைக்கும் அவளை மட்டும்தான் இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க மாமா பொண்ணு சாருவையே கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா ரகு யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இன்னும் கல்யாணம் பண்ணீங்கன்னா நான் வீட்டை விட்டு வெளியே போயிருவேன், அந்த பேச்சை எடுக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அணுவை மட்டும்தான் அவன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கான். எது எப்படியோ தம்பி, இதுக்கப்புறம் இந்த வீட்டு சைடு வராதீங்க, என்ன மன்னிச்சிருங்க. சரிங்கம்மா, நீங்க சொல்லிட்டீங்களா, அதை நான் கேட்டுக்கிறேன், சரிங்களா? நான் என் வீட்டுல பேசி என் அப்பா அம்மா சம்மதத்தோட வரேன். அப்ப சம்மதம் தானே உங்களுக்கு? உங்க அப்பா அம்மா மனசார என் பொண்ணை ஏத்துக்கிட்டா எனக்கு சந்தோஷம்தான். அதுக்கு நான் பொறுப்பு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஐயோ தம்பி இருக்கட்டும். ரகு, போலாம் வாங்க. அத்தை அழுகாதீங்க. ஆ, ஆ, போயிட்டு வரேன். போயிட்டு வரேங்க. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. ஃபோன் பண்ணுங்க போயிட்டு. அத்தை அழுகாதீங்க, பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. என் கல்யாணத்தை எடுத்துக்கோங்க. சொத்து காசு போட்டு அந்த பொண்ணை பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லதான் செஞ்சாங்க. நம்ம மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் அத்தை பண்ணணும். நம்ம எங்க அம்மையும் எங்க அப்பையும் எடுத்துக்கோங்க, அணுவை தான் கல்யாணம் பண்ணணும்னு என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு இன்னைக்கு இவ்வளவுதான் பிடிச்சிருக்குன்னு நீ சம்மதிக்கலையா? அந்த மாதிரி தான் அவன் வீட்லயும், சரிங்களா? அவன் சம்மதத்தை தேடி வரேன்னு சொல்லியிருக்கான்ல. என்னதான் இருந்தாலும் முத்துமாரி, அவங்க வசதிக்கும் நம்ம வசதிக்கும் ஏணி வச்சாலும் எட்டுமையா. நம்ம பிள்ளைய ஒண்ணு அப்படியே சும்மா கொடுக்க போறது இல்லையே. நம்ம சொத்து சொகம் எல்லாமே நம்ம பிள்ளைக்கு தானே. அவங்க வசதி எங்க இருக்கு, நம்ம வசதி எங்கேயா இருக்கு? அத்தை இதுல வசதி பாக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. 2 மனசு ஒண்ணு சேர்ந்தாலே போதும். எம்மா எம்மா என்ன மன்னிச்சிருமா. இங்க பாருடி, எழுந்துரு மேல. இதுல உன்னை மன்னிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. உன் தலையெழுத்த நீயே தேடிக்கிட்ட. இதுக்கு மேல என்ன நடக்கணுமோ நடக்கட்டும், அவ்வளவுதான். நல்லா இருந்தா சரியா பிள்ளை. ஒத்த பிள்ளைய வச்சுட்டு நான் இன்னும் என்ன பாடுபட போறேன்னு தெரியலையே கடவுளே. அனு எந்திரி. முத்துமாரி அழுகாதானோ? எல்லாத்தையும் நான் பாத்துட்டு தானே இருக்கேன். நாளைக்கு பட்டு கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு போயிட்டு ரகு வீட்டுல நான் பேசிட்டு வரேன். என்ன? வேண்டாம் முத்துமாரி, எனக்காண்டி யாரும் அசிங்கப்பட தேவையில்லை. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரியா? நம்ம இருந்து பேசி முடிவு எடுப்போம், நல்லதே நடக்கும். அம்மா அழுதுட்டே இருக்காங்க பாரு, நீ தான் ஆறுதலா இருக்கணும். அழுகாதே, சரியா? சரி. ரகு போன் பண்ணி கேட்டானா எதுவும் சொல்லாதே. அம்மா திட்டினதை கூட சொல்லாதே. அவங்க ஏதோ பெரியவங்க வெளியே போயிட்டு வந்து 4 பேர் ஏதாச்சும் சொல்லிருப்பாங்க. அதை மனசுல வச்சு உங்ககிட்ட எதனா பேசினாங்கன்னா நீ அதை கண்டுக்காத, சரியா? சரி. போய் அவங்களுக்கு சாப்பிட ஏதாச்சும் கூடு. நான் போயிட்டு கொஞ்சம் வேலை இருக்கு, அந்த வேலையெல்லாம் பாக்குறேன். நாளைக்கு அம்மையும் நீயும் வந்துருங்க மறக்காம, சரியா? சரி.